and B together can do a piece of work in 24 days. A alone can do a work in 72 days. How long it will take B to complete the work? ஸோ ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை 24 நாளில் செஞ்சுருவாங்க. ஏ மட்டும் செஞ்சாருன்னா அதே வேலையை 72 நாளில் செய்வார். பி எவ்வளோ நாளாக செய்வாங்கன்னு பார்க்கலாம். அதான் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ எஃபிஷியன்சியில் எழுதணும் 1 + A + 1 + B = 24. ஸோ 1/24ன்னு போடணும். ஓகேவா? அதே இது ஏ மட்டும்னா 1/72, ஏன்னா எல்லாத்தையும் எஃபிஷியன்சியில் எழுதுவோம். ஸோ 1/72 + 1/B = 1/24. ஸோ 1/B = 1/24 - 1/72. ஸோ 24 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3 are 12, ரிமைண்டர் 1, 3 2 are 6 + 1 7. ஸோ அதனால மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 3/72 - 1/72. அப்போது 3 - 1/72. அப்போது 2/72. 3 - 1 2. 1 2 are 2, 3 2 are 6, ரிமைண்டர் 1 and 6 2 are 12. ஸோ அப்போ 1/36. 1/B = 1/36. இது பியோட எஃபிஷியன்சி. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் பி நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 36. ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாளில் செஞ்சுருவாங்க. ஸோ அப்போ அது ரெண்டையும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். 1/A + 1/B = 1/24. ஸோ இது வந்து எஃபிஷியன்சியில் எடுக்கிறதா கணக்கு. அதே மாதிரி ஏ ஒரு வேலையை 72 நாளில் செஞ்சுருவாங்க. ஸோ அதை வந்து எப்படி எடுக்கணும்? 1/A = 1/72ன்னு எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே 1/Aக்கு பதிலாக 1/72 போட்டு கடகடன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/Bயோட வேல்யூ வரும். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா பி ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பான்னு நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே 36 நாளில் முடிப்பாங்க. இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸி தான். எக்ஸாமில் விடாமல் அட்டன் பண்ணிடுங்க. பை.